சூரிய குடும்பம் ஸ்பைரல் கேலக்சியில் உள்ள மில்கி வேல இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. கேலக்ஸி நெபுலாவோட ஸ்பேஸ் ப்ரெஷர் தாங்க முடியாத ஒரு பெருவெடிப்புனால் உருவாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. நெபுலா ஒரு அளவில்லாத ஒரு ஸ்பேஸ் யூனிவர்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நவ் த ஸ்டோரி ஆஃப் த எர்த். சூரியன்லேருந்து வந்த ஒரு பீஸ் தான் எர்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பீஸ் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எரிஞ்ச பீஸ் ஒரு காலகட்டத்தில் அமர்ந்து நிறைய மேகக்கூட்டங்களாக உருவாகி அந்த மேகக்கூட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதி பயங்கர மழை பெஞ்சிருக்கு வருஷக்கணக்கு. அதனால தான் பூமியில் கடல் உண்டாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. ஸோ எர்த்துன்றது ஒரு நிலப்பரப்பு, அதில் மேகங்கள் உருவாகிருக்கு, மேகங்கள்னால் மழை உருவாகி தண்ணி உருவாகிருக்கு, அப்புறம் சூரிய வெளிச்சம்னால நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஸோ இந்த 5 எலிமெண்ட் லேண்ட், வாட்டர், க்ளவுட், ஏர், ஃபயர் இது 3மே சேர்ந்து பர்ஃபெக்டான ரேஷியோவில் இருக்கனால தான் இந்த கோள் எர்த்துன்ற கோளில் உயிரினங்கள் உண்டானதுக்கான முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எர்த்தோட ஷேப் பார்த்திங்கன்னா ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு உருவமற்ற ஒரு ஷேப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடு பள்ளம்மா அப்படி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எர்த் உருவாகி 4.6 பில்லியன் இயர்ஸ் வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எர்த் உருவாகும்போது ஒரே ஒரு காண்டினெண்ட், ஒரே ஒரு கடல் தான் இருந்திருக்கு. அந்த காண்டினெண்ட் பேர் பேஞ்சியா, அந்த கடல் பேர் பந்தலாசா ஓஷன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு சி இருந்திருக்கு, அது பேர் தெத்திசி. கண்டம் நகர்வு அப்படின்ற ஒரு கான்செப்டை ஆல்ஃப்ரெட் வேக்னர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எதனால் ஒரு கண்டம்ன்றது இப்போ 7 கண்டமாக ஆச்சுன்னா கண்டம் நகருது, சில பல காரணத்தினால டெக்டானிக் பிளேட்ஸ் நகருதுனால கண்டம் நகருது, அதனால் ஒரு காண்டினெண்ட்டாக இருக்கிறது 7 காண்டினெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரெட் வேக்னர் இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ன்ற ஒரு தியரியை முன் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இப்போ கரண்ட்டாக 7 காண்டினெண்ட், 7 காண்டினெண்ட்ஸ் அண்ட் 5 ஓஷன்ஸ் இருக்குது. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அண்ட் யூரோப். 5 ஓஷன்ஸ் பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். இதிலே பெரிய காண்டினெண்ட் ஏஷியா அப்படின்ற மாதிரியும், லார்ஜ் பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்றது இந்தியா அப்படின்ற மாதிரியும் ஆஸ் ஆஃப் 2025 இப்போ மென்ஷன் ஆயிருக்கு. தேங்க்யூ.